வாங்குங்க. இன்னைக்கு ஒரு இனிப்பு பலகாரம் சுசியம் தான் நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். நம்ம உள்ளக்க வச்சிருக்கிற பூரணமும் நம்மளுக்கு சூப்பரா உதிராம எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறதா எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அதுக்கு கடலைப்பருப்பை எடுத்து ஒரு 3 இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. எனக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை தண்ணி எதுவுமே இல்லாமல் ஒரு குக்கருக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, கடலைப்பருப்பு நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. நமக்கு இந்த அளவு மலர்ந்தாப்புல வெந்தா போதும். இப்போ இதை ஒரு சல்லடையில் நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ உள்ள பூர்ணம் பண்ணுறதுக்கு ஒரு 150 கிராம் போல வெல்லம் எடுத்துக்கலாம். அதை நல்லா தட்டிட்டு வந்துக்கோங்க. இப்ப தேங்காய் எடுத்து இதை சின்ன சின்ன துண்டா மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட வாசத்துக்கு ஏலக்காய் சேர்த்து நைய நரங்க அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்ப பாருங்க, கடலைப்பருப்போட தண்ணி எல்லாமே நமக்கு வடிஞ்சு வந்துருச்சு. இப்ப இந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா பூர்ணம் நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி விட்டு வரும். அதனால இதெல்லாமே தண்ணி இல்லாம நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப மிக்ஸி ஜார்ல 2 தடவை மட்டும் சுத்திட்டு வந்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரையும் குறையுமா தான் அரைஞ்சு வந்திருக்கணும். இப்படி பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இறுக்கமா பிடிக்க வரணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வடச்சட்டி காயவும் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா வாசமா இருக்கும். இப்போ நம்ம அங்கே நெய்ய நரங்க அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நெய்யோட வதக்க வேண்டியதுதான். இப்போ இது நம்ம எதுக்காண்டி பண்றோம் அப்படின்னா, தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமும் நமக்கு இல்லாம தேங்காய் ட்ரை ஆகும். அதே மாதிரி நெய்யில வறுக்கிறனால நமக்கு நல்ல வாசமாவும் இருக்கும் பூர்ணம். இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா வர வறுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்ப சுசியத்துக்கு மாவு நம்ம கலந்து வச்சுக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. என் மவன் தான் நானும் போடுவேன்னு சொல்லி எல்லாத்தையும் அவனும் சேர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்துக்கோங்க. நம்ம தண்ணி ஊத்தி கலர கட்டிகள் எதுவுமே இல்லாம நமக்கு வந்துரும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கணும். இவ்வளவு அடர்த்தியா இருந்தா தான் நம்ம பூர்ணம் செஞ்சு இதுல முக்கிய போடும்போது நல்லா பூர்ணத்துல நல்லா பிடிச்சு வரும். இப்போ நீங்க இந்த மாவுல ஒரு விரலை விட்டு பாருங்க. உங்களுக்கு விரலே தெரியாத அளவுக்கு விரலுக்கு மேல மாவு இருக்கணும். இதான் கரெக்டான பக்குவம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியான மணிக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பச்சரிசி மாவும் கொஞ்சம் மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடலை பருப்போட நம்ம அங்க வறுத்து வச்சிருக்கோம்ல, ஆற விட்டுருந்தோம்ல தேங்காய், அதை சேர்த்துக்கலாம். வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லம் லாஸ்டா சேருங்க. ஏன்னா வெல்லம் இலக்கம் கொடுத்து வர ஆரம்பிச்சிரும். முதல்ல சேர்த்தோம்னா ரொம்ப தண்ணியாயிரும். அப்படியே ஒண்ணு போல வெல்லம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்க உருண்டை பிடிச்சு பாருங்க. உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்க வருது பாருங்க, ஒழுகாம. இந்த அளவுக்கு இருக்கணும் பூர்ணம். நான் இந்த பூர்ணத்தை திருப்பி அடுப்புல வச்சு நான் கிண்டல. சில பேர் இன்னும் இறுக்கமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடுப்புல வச்சு கிண்டுவாங்க. உங்களுக்கு தண்ணியா இருந்துச்சுன்னா கூட நீங்க அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஒண்ணுமில்ல, உங்களுக்கு வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப தண்ணியா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் மொத்தம் சேர்த்து அடுப்புல வச்சு ஒரு 2 நிமிஷம் கிண்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வெல்லம் இறுகி வந்துடும். இப்போ இந்த பூர்ணத்தை ஒரு உருண்டையா பிடிச்சுக்கலாம். பிடிச்சு அப்படியே அந்த மாவுல முக்கி அப்படியே எடுத்துட்டு போய் இங்க காஞ்சிட்டு இருக்கிற எண்ணெயில போட்ட வேண்டியதுதான். இதே மாதிரி ஒரு 5-6 உருண்டை போட்டுக்கலாம். ஒரு சைடு வேகவும் இன்னொரு சைடு பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சுசியம் ரெடி ஆயிரும். நம்மளுக்கு சுசியத்துக்கு கண்டிப்பா எண்ணெய் அழுக்காக தான் செய்யும். அதனால இந்த மாதிரி ஏதாவது ஃபில்டர் வச்சு அந்த கீழே அடியில தேங்கி இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சுசியம் மெனக்கட்டு செய்யற மாதிரி தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் செம்ம அருமையா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.